நாம ஹிந்துவா தான் வாழ்றோம். நீங்க ஹிந்துவா தான் நம்ம கோவிலுக்கு போறோம், ஹிந்துவா தான் புனித யாத்திரைக்கு வெளி ஊர்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போறோம். காசி, ராமேஸ்வரம், மதுரை, திருச்செந்தூர், பழனிக்கெல்லாம் போறோம். ஹிந்துவா தான் விரதம் இருக்கிறோம், ஹிந்துவா தான் விபூதி பூசிக்கிறோம், ஹிந்துவா தான் சபரிமலைக்கு ஐயப்பனுக்கும் பழனி முருகனுக்கும் பாத யாத்திரை போறோம், காவடி யாத்திரை போறோம். இதெல்லாம் போனால் மாத்திரம் நாம் ஹிந்துவாக வாழ்ந்திருக்கிறோம் என்ற மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, 75 வருஷத்துக்கு முன்னால, சுதந்திரம் வருவதற்கு முன்னால ஒருவன் இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இந்துவாக வாழ்ந்தால் போதும், அவன் கோயிலுக்கு போனா போதும், அவன் விரதம் இருந்தா போதும், அவன் ஹிந்து தர்மத்தின்படியாக தனது வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்டால் போதும், பாத யாத்திரை போனா போதும், காவடி தூக்கினா போதும், அக்னி சட்டி எடுத்து ஆடினா போதும். ஆனால் ஜனநாயகம் என்பது அல்டிமேட்லி இட்ஸ் எ கேம் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ஜனநாயகத்தில் நாம இந்து தர்மத்தை சஸ்டெயின் பண்ணணும்னா நீங்கள் ஹிந்துவாக வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஹிந்துவாக வாக்களிப்பது முக்கியம். Unless you vote as Hindus, then there is no meaning living as Hindus. இந்துவாக நீ வாக்களித்தால் மட்டுமே இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியும். நம்ம எத்தனை பேர் ஜாதிக்கு ஓட்டு போடுறோம், கட்சிக்கு ஓட்டு போடுறோம், தலைவர்களுக்கு ஓட்டு போடுறோம், சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுறோம், சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், டாஸ்மாக்கு ஓட்டு போடுறோம், கோழி பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுறோம், 500 ரூபாய் காசுக்கு ஓட்டு போடுறோம். அட ஒரே ஒரு தடவை டாஸ்மார்க்கு ஓட்டு போடுற நீ, கோழி பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுற நீ, ஜாதி பார்த்து ஓட்டு போடுற நீ, சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுற நீ, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற நீ, ரொம்ப சின்னத்தனமா ஓட்டு போடுற நீ, ஒரே ஒரு முறை வரக்கூடிய 2026 இந்துவா நீ ஒரு ஓட்டு போட்டு பாரு, இந்துவா ஓட்டு போட்டு பாரு. ஹிந்துவாக வாழாதீர்கள் ஐயா, ஹிந்துவாக வாக்களியுங்கள் என்பதுதான் நமது கோரிக்கை. அவர் அப்பீல் டு பீப்புள், vote as Hindus. அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை நாம பார்த்துக்க முடியும். இன்னைக்கு பவர்ல இந்துக்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இந்துக்களாக வாக்களிக்கும் போது தமிழ்நாட்டிலேயே நிலைமை ரொம்ப மாறும். பல பேர் இங்கேயும் காவடி எடுப்பாங்க. நாம காவடி எடுக்க வேண்டாம், நாம இந்துவா ஓட்டு போட்டா பல பேர் இங்கே காவடி எடுப்பாங்க. நாம அக்கினி சட்டி எடுத்துக்கிட்டு வெப்பத்தை தூக்கிட்டு தெரிய வேண்டாம். நாம இந்துவா ஓட்டு போடுங்க, அவங்க அக்கினி சட்டி எடுத்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நாம அழகு குத்திக்கிட்டு பறவை காவடி எல்லாம் பறக்க வேண்டாம். பாருங்க, அண்ணனும் அக்காவும் பறவை காவடி எடுத்துட்டு பறக்கத்தான் போறாங்க. எந்த அண்ணன் எந்த அக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கோயில முட்டை போடுவாங்க, நானும் இந்துதான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒலிக்க போகுது. எப்ப? ப்ளீஸ் vote as Hindus. நன்றி, வணக்கம்.